மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது அரசு அலுவலர்கள் உடனடி தீர்வு வழங்கிட வேண்டும். மேலும் அரசு துறை அலுவலர்களுடன் நகர்மன்ற தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அரசு துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் சிறப்பு முன்னோட்டம் நிகழ்வாக பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து வருவதை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளார்கள். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வழங்காமல் இந்த கோரிக்கை மனுக்களை அனைத்தும் மக்களுடன் முதல்வர் வலைதள பக்கத்தில் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நேரடி பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு 1 மாதத்திற்கு உள்ளாக தீர்வு காணப்பட உள்ளது. இதற்கான சிறப்பு முகாம் முன்னோட்ட நிகழ்வாக இன்று விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் 20, 21, 22, 28, 29 ஆகிய வார்டுகளின் வசதிக்கு பொதுமக்களுடைய கோரிக்கைகளை மனுக்களை பதிவு செய்வதற்கான முகாம் விழுப்புரம் கே. ரோடு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, நகராட்சி நிர்வாகம், காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பதிவு செய்கின்றனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு, கிருஷ்ணதாஸ், விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ரமேஷ், 22வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரியாஸ் அகமத் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.